அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரிஷப ராசிக்காரங்களை பத்தி தாங்க. இந்த ரிஷப ராசிக்காரங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வீட்டுல நம்ம அம்மாவா இருக்கட்டும், அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரிஷப ராசிக்காரங்க ஒருத்தவங்க மட்டும் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளவு டவுன் ஆனாலும் ஓகே, ஏதாவது சொல்லி நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்து ஒரு ஆறுதல் கூறி, அங்க பார்த்தா அவங்களுக்கு இருக்கும் ஒரு லாரி பிரச்சனை, ஆனா அவங்க வந்து அது எல்லா பத்தியுமே வந்து பெருசாலாம் கவலைப்படாம நம்ம அவங்க கிட்ட போய் ஒரு மாதிரி ரொம்ப டவுனா ஃபீல் ஆகுறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்மளுடைய எமோஷன்ஸ்க்கு, நம்மளுடைய ஃபீலிங்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தான். சோ இப்போ இன்கேஸ் உங்களுடைய லவ்வர் வந்து ஒரு ரிஷபராசில இருக்கிறாங்க, உங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னா வந்து உங்க ஒய்ஃப் வந்து ரிஷபராசில இருக்கிறாங்க அப்படின்னா, பெரிய சண்டை இருக்கும். ஒரு வாரமா பேசாம இருப்பாங்க. நீ இனிமே எனக்கு வேணவே வேணாம் அப்படின்ற அளவு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு பெரிய வெளியில வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இல்ல அந்த ஒய்ஃப்க்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லும் போது, ஐயோ பாவம் இல்ல அவங்க, சரி அவங்க என்னதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோமே, எப்படி நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இந்த ரிஷபராசிக்காரங்களால யோசிக்க முடியும். சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கேரிங் அப்படின்னா அதை வந்து அவங்க கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரீமா வந்து லவ் காட்டுவாங்க. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க லைஃப்ல இன்னும் ஒரு சில பேர்னால வந்து அப்பப்போ வந்து மன கஷ்டங்கள் அனுபவிக்கிறது. எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு வகையில நமக்கும் வந்து கஷ்டங்கள் வரதானே செய்யும். அந்த மாதிரி இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து போய் போய் அட்வைஸ் பண்றதா இருந்தாலும் ஒரு 3 ராசிக்காரங்க கிட்ட இவங்க வந்து கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். இந்த 3 ராசிக்காரங்க நினைச்சாலும் இவங்களுக்கு அவங்களால நல்லது பண்ண முடியாது. அது யார் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் இடத்துல இருக்கிறது சிம்ம ராசி. பொதுவா நான் வந்து சிம்ம ராசிக்கு எப்பவுமே வந்து சொல்லுவேன், ரொம்ப யாருமே ஏமாத்த மாட்டாங்க, ரொம்ப நல்ல ராசிக்காரங்க அப்படின்ற மாதிரி நான் நிறைய வீடியோல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருப்பேன். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இவங்களுக்கு கெட்டது பண்ணுவாங்க, அவங்க இவங்களை வந்து ஏதாவது பழி வாங்குவாங்களா, வைப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாம் கேட்டோம்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ஆனா இப்போ நீங்க வந்து ஒரு புது வண்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிம்மராசிக்கார ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட இருக்கிறாரு. அவர் வந்து சொல்றாரு, நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேனே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகேப்பா அப்படின்னு கொடுத்துருப்போம். அங்க போன நேரமாக ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, சாரிப்பா மன்னிச்சிருப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க சரி பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து வேற டிபார்ட்மெண்ட். இருந்தாலும் இவங்க கிட்ட வந்து நீங்க எப்போ என்ன செஞ்சீங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு வகையில அவங்களால ஒரு மனக்கவலை அப்படின்றது வந்து உங்களுக்கு வருங்க. முதல் இடத்துல இந்த சிம்ம ராசி இருக்குங்க. அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து குருவோட ஆதிக்கத்துல வரக்கூடியவங்க. கொஞ்சம் அவங்க சொல்றது வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து உள்ளவங்க தான். அவங்களும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது மாதிரி இருக்கக்கூடியது கும்பராசி. கும்பராசி பொறுத்த அளவுலையும் இவங்க வந்து என்னதான் நீங்களும் அவங்களும் உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ல வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, ஐயையோ என் ஹஸ்பண்ட் கும்பராசி தாங்க போச்சே அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இல்ல என் குழந்தைங்க கும்பராசி தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் நமக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து இப்போ ஆகிட்டாங்க. இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டு அப்படின்னாலே நம்மளால அவங்களை கட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த ராசியில இருக்கிறாங்க, குழந்தைங்க இந்த ராசியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப் கட் பண்ண முடியாது. என்னன்னா அவங்களால வந்து நம்ம கஷ்டம் வந்து ஏதோ ஒரு வகையில அனுபவிக்க போறோம் அப்படிங்கறது தெரிஞ்சு ரொம்ப பெருசா வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்காம இருந்துக்கோங்க. அது ஒன்னே போதும். முடிஞ்சா வேலையில ரொம்ப பிஸியா இருங்க. ஏதாவது வந்து உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. நானா போய் உனக்கு ஒரு விஷயம் நான் பண்றேன், நான் இது பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் போய் கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. அதனால இந்த 3 ராசி கிட்ட ரிஷபராசிக்காரங்க வந்து எப்பவுமே உஷாரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய மன நிம்மதி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க.